கலங்காதே, கண்ணீர் சிந்தாதே, நான் உன்னை மறவேன். ஏன் அழுதாய், ஏன் அழுதாய், என் உயிரே ஏன் அழுதாய்? உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே. என்ன ஆறுதல் வார்த்தைகள் இறைவா! உன் ஆறுதல் வார்த்தைகளுக்கு முதலில் என் வணக்கங்கள், நன்றிகள். பிறகு என் உடன்பிறப்புகளுக்கு சென்று அடையட்டும். என்ன தாத்தா, ஏன் அழுறீங்கோ? சொல்லுங்களே, நான் அழவில்லை. ஒருவேளை ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பேன். தாத்தா மையா சொல்லுங்கள் தாத்தா, ஏன் தாத்தா கண்ணை தச்சுக்கோ? இல்லை செல்வங்களே, என்னுடைய கண்ணில் ஏதோ சில ப்ராப்ளம், குறைபாடு இருக்கிறது. அதனால் அப்பப்போ கண்ணில் தண்ணி வருது, அவ்வளோதான். ஓகே. என்ன தாத்தா, என்ன சொல்ல வரீங்க? இல்லை, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை, நடந்த கதையை உங்களுக்கு உங்களிடம் பரிமாறிக்கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். என்ன தாத்தா, பரிமாறிக்கொள்கிறீர்களா? நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். பரிமாறுகள் தாத்தா. என்ன கதை என்றால், நடந்த கதை, உண்மை சம்பவம். நான் என் கண்ணெதிரிலே பார்த்த நினைவுகள் என்னவென்றால், once upon a time there was a man in KGF, especially in Anderson Pet. A poor man. அப்புறம் அவர் ஏழ்மையாகவே இருந்தார். நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதோடு அவர் நின்று விடவில்லை. ஒரு பால் வியாபாரம் செய்யலாமே என்று யோசித்தார். யோசித்ததோடு நின்று விடவில்லை. அவர் ஒரு ஒரு பாத்திரத்தை விலை கொடுத்து வாங்கினார். அதோடு அந்த பாலை அளந்து ஊற்றுவதற்காக ஒரு சின்ன ஒலாக்கு அப்படின்னு, அது என்ன பாஷை தெரியல, ஒரு அளவுகோல், ஒரு சின்ன பிடி கப்பு மாதிரி சொல்லலாம், ஒலாக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க நினைக்கிறேன். அவர் அது ரெண்டையும் வாங்கிட்டு அங்கே ஒரு இடத்துல பால் விற்றுன்னு இருப்பாங்க. மாட்டுலேருந்து பால் கறந்து விற்றுன்னு இருப்பாங்க. இவர் என்ன செய்தார், அந்த பால்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு விற்பதற்கு கொஞ்சம் பால் வேண்டும், தருவீர்களா? அவருக்கும் பாலை விற்றா போதலான்னு சொல்லிட்டு, நான் தரேன், வாங்க, உனக்கு கொஞ்சம் கம்மி விலையில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பால் கொடுத்தார். அவர் அந்த பெரிய கேன் நிறையா பால் வாங்கிக்கின்னு அதில் அந்த ஒரு ஒலாக்கு அது அந்த கப்பில், அந்த கப்பு வந்து ஒரு கப்பு வந்து விலை வந்து ₹1 வைத்துக்கொள்வோம். ₹1 கொடுத்து ₹1 மூலம் அந்த கேன் நிறையா பால் வாங்கிட்டு வந்து விற்க ஆரம்பித்தார். அவரும் அந்த ஊரில் ஒரு நல்ல பேர் எடுத்த
மனிதர். அவர் அந்த பாலை வாங்கி விற்க ஆரம்பித்தார். காலையில் ஒரு கேன் பால் வாங்கிட்டு வந்து விற்பார், சாயங்காலம் ஒரு கேன் பால் வந்து விற்பார். மொத்தமாக அந்த ஒரு கேனில் இருந்த பால் வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்கினார். இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பால்காரர்கிட்ட 1 ரூபாய் அளவில் ஒரு ஓலாக்கு பால் வாங்கி அதை வந்து 75 பைசாவுக்கு அவர் அதை போயிட்டு 75 பைசாவுக்கு ஒரு ஓலாக்கு பால் வாங்கி அதை 1 ரூபாய்க்கு விற்றார். அந்த பால்காரர் இவருக்கு கொடுத்தார் அல்லவா, அந்த பால்காரர் இந்த ஒரு ஓலாக்கு பாலை 1.5 ரூபாய்க்கு 1 ரூபாய் 50 பைசாவுக்கு அவர் விற்று கொண்டிருந்தார். இவருக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுத்தா. இவர் வந்து அவர்கிட்ட அவர்கிட்ட 1 ரூபாய் அந்த அந்த அவர் கொடுத்த பாலின் விலை, அவர் அந்த பாலை அந்த 1 ஓலாக்கு பாலை 1 ரூபாய் 50 பைசாவுக்கு அவர் விற்றுருந்தார், 1.5 ரூபாய்க்கு விற்றுருந்தார். இவர் வந்து அதே பாலை வந்து 1 ரூபாய்க்கு ஒரு ஓலாக்கு சொல்லிட்டு அப்பட்டமான பால், தண்ணீர் கலக்காத பால், சுத்தமான பாலை வந்து 1 ஓலாக்கு 1 ரூபாய்க்கு என்ற அளவில் அவர் விற்க ஆரம்பித்தார். அவர் அந்த பாலை கொண்டு வந்து சுத்தமான பால், தரமான பால் 1 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர்கிட்ட வாங்க ஆரம்பித்தார்கள். எல்லோரும் வாங்க ஆரம்பித்தார். காலையிலும் ஒரு கேன் பால் விற்றுருவார், சாயங்காலத்தில் ஒரு கேன் பால் விற்றுருவார். அந்த 2 வேலையும் ஒரு நாளைக்கு அந்த பாலை அவர் விற்று அவர் ஏறக்குறைய ஓரளவு லாபம் கிடைச்சிது. அதிக லாபத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர்கிட்ட இருந்து 1.5 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வந்து இவர் 2 ரூபாய்க்கு விற்கலை. அந்த 1.5 ரூபாய் பாலை வாங்கிட்டு வந்து இவர் 75 பைசாவுக்கு விற்றார். கொஞ்சம் தான் இவருக்கு லாபம் வந்தது. அந்த மாதிரி விற்க போயிட்டு இவருக்கு வியாபாரம் நல்லா ஆச்சு. ஏன்னா அவர் வந்து மாட்டுக்காரர் வந்து 1.5 ரூபாய்க்கு கொடுக்குறாரு கறந்த பால், இவர் அதே பாலை கொண்டாந்து 1 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரி, நம்மளாம் இவர்கிட்டயே வாங்கலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் அவர்கிட்ட இந்த பாலை வாங்க ஆரம்பித்தார்கள். இவர் அங்கேருந்து வாங்கி வந்த பால் இவங்க வாடிக்கைக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு பற்றவில்லை. அந்த அளவில் இவருக்கு வியாபாரம் ஆனது, அதிக வியாபாரம் ஆனது. இவர் ஒரு நாளைக்கு ஒரு கேன் வாங்கின அந்த பால் ஒரு நாளைக்கு 2 கேன், காலையில் 2 கேன், சாயங்காலம் 2 கேன் இப்படி வாங்கி விற்றார். அப்புறம் அந்த பால் கூட பற்றவில்லை. அங்கே இருக்கிற அந்த அந்த லைனில் பல லைன்கள் இருக்கிறது. M பிளாக், R பிளாக், B பிளாக், HM பிளாக், இந்த மாதிரி பல பிளாக்குகள் இருக்கிறது. அவர்களுக்கு இவருக்கு பால் கொடுப்பதற்கு பால் பற்றவில்லை. குறைந்த அளவில் லாபம் வந்தது. அப்புறம் என்ன செய்தாருன்னா, அந்த வந்த லாபத்தில் ஒரு மாடு வாங்கினார். இவர் சந்தோஷமாக ஒரு மாடு வாங்கினார். சந்தோஷமாக ஒரு மாடு வாங்கி அதில் கறந்த பாலையெல்லாம் விற்க ஆரம்பித்தார். விற்க ஆரம்பித்தோடனே முதலில் வந்த லாபத்தை விட சிறிது அதிகமாகவே லாபம் வந்தது. ஏன்னாக்கா இவருடைய சொந்த மாடு அது. அப்படி என்று வாங்கினோன்னா இன்னும் சிறிது நாட்களுக்குள்ளே கஸ்டமர்கள் அதிகமாகிவிட்டார்கள். பால் கம்மியாக தான் கிடைச்சிருந்துச்சு ஒரு மாடு இருந்தாலும். அதனால் ஒரு மாடு வாங்கின இடத்துல 10 மாடு வாங்கினோம். 10 மாடு வாங்கி தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டு போனார். அந்த 10 மாட்டில் இருக்க பால்கள் ஏதோ டிராஃபிக் இந்த பக்கம்
பக்கம் ஒரு பஸ்ஸு, அந்த பக்கம் ஒரு பஸ்ஸு, ஸ்கூட்டர் இல்லை போகிற வர நெருக்கடி. ஓகே என் செல்வங்களே, அப்படி 10 மாடு வாங்கினா வியாபாரம் செழித்தது. அப்போது ஒரு பணம் அதிகமாகிவிட்டது, வியாபாரம் அதிகமாகிவிட்டது, ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த கேஜிஎஃப்லேருந்து பெங்களூருக்கு பஸ்ஸுகள், ப்ரைவேட் பஸ்ஸுகள் போயின்னு வந்துன்னு இருக்கும். ப்ரைவேட்டு பஸ்ஸுகளோ எல்லாம் அதிக டிக்கெட் இல்லை, நார்மலாகவே அவங்க ப்ரைவேட் பஸ்ஸுங்க, எத்தனையோ கம்பெனிக்கார பஸ்ஸுங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10-12 பஸ்ஸுங்க போயின்னு வந்துன்னு இருக்கும். இவர் என்ன பண்ணார், இந்த பால் வித்த லாபத்தில் இவரும் ஒரு 4 பஸ்ஸு வாங்கினார். இவரும் ஒரு 4 பஸ்ஸு வாங்கிட்டு என்ன பண்ணார், முதல்ல ஒரு 4 நாளைக்கு இவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். அவர் பேர் மிஸ்டர் எக்ஸ். ஏன் அது பேர் நம்ம சொல்ல வேண்டும், அவர் பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணார், இந்த நிறையா பால் விற்று அதிக பணம் லாபம் வந்து விட்டது. அது வேறு ஏதாவது இன்னொரு இன்னொரு வியாபாரம் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே ஓடிந்த கேஜிஎஃப் டு பெங்களூர் ஒரு 4 rupees டிக்கெட் ஃபேர் இப்படியெல்லாம் இருந்துச்சு. இவர் வந்து ஒரு 4 பஸ்ஸு வாங்கிட்டு அந்த பஸ்ஸை விட ஆரம்பித்தார், பெங்களூர் டு கேஜிஎஃப் டு பெங்களூர். அப்புறம் எல்லாருக்கும் இவர் பால் விற்கிறவர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது எல்லோரும், ஓ மிஸ்டர் எக்ஸு பஸ்ஸு விட்டுக்கிறாருப்பா பெங்களூருக்கும் கேஜிஎஃப்க்கும் சொல்லிட்டு எல்லோரும் அதில் போயிட்டு இப்போ அந்த ப்ரைவேட் பஸ்ஸுங்களில் ஏறுறதோடு இவருடைய பஸ்ஸுலேயும் நிறைய ஏற ஆரம்பித்தாங்க. பெங்களூர் கேஜிஎஃப் பயணம் செய்வதற்கு ஆரம்பித்தார்கள். அதில் இன்னொரு ஒரு மகிழ்ச்சியாக என்ன பண்ணாருன்னா, அந்த பஸ்ஸு விட்ட ஒரு 4 நாளைக்கு ஃப்ரீ மிஸ்டர் எக்ஸ் பஸ்ஸு இப்போ பெங்களூர் டு கேஜிஎஃப் போது, கேஜிஎஃப் டு பெங்களூர் வருது. இந்த பஸ்ஸில் ஒரு 4 நாளைக்கு இதில் எல்லோரும் ஃப்ரீயாக போகலாம், எல்லாம் காசு இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அந்த பஸ்ஸில் மிஸ்டர் எக்ஸ் பஸ்ஸு போது ஃப்ரீயாக வரலாம், 4 நாளைக்கு ஃப்ரீ வா, சும்மா பெங்களூருக்கு வரோம், அழைச்சிட்டு வரலாம், கேஜிஎஃப்லேருந்து பெங்களூர் போகலாம், பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப் போகலான்னு சொல்லிட்டு மற்ற பஸ்ஸுங்களெல்லாம் விட்டுட்டு இந்த பஸ்ஸில் ஏறி வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த 4 நாளுக்கு பிறகு இவர் டிக்கெட் போட்டார். எவ்வளோ டிக்கெட்னாக்கா, ஒரு பஸ்ஸில் பெங்களூர் டு கேஜிஎஃப் போகிறதுக்கு 3 ரூபா, பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப் வரத்துக்கு 3 ரூபா, கேஜிஎஃப்லேருந்து பெங்களூர் வரத்துக்கு 3 ரூபா, 3 rupees. அவங்கெல்லாம் பழைய கம்பெனி பஸ்ஸஸ்கெல்லாம், ப்ரைவேட் பஸ்ஸஸ்கெல்லாம் 4 ரூபாய்க்கு இருந்துச்சு ஃபேர். இவர் 3 ரூபா. அவர் அதிக லாபத்தை எதிர்பார்க்காம 1 ரூபாய் கம்மியாகவே 3 ரூபாய்க்கு அவர் பஸ்ஸை விட ஆரம்பித்தார். எல்லோரும் அந்த 4 நாளில் ஃப்ரீயாக வேலை வெட்டிலாம் விட சும்மா ஜாலியாக பெங்களூர் ட்ரிப் போய்ட்டு வரலாம்ண்ணா, கேஜிஎஃப் ஒரு ட்ரிப் போய்ட்டு வரலாம்னான்னு சொல்லிட்டு எல்லோரும் போக வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் வர டிக்கெட்டு 3 ரூபா டிக்கெட்டு. அப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தா எல்லோரும் இந்த பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க, ஏன்னாக்கா 3 ரூபா டிக்கெட்டு. அப்படின்னு ஒன்று வியாபாரம் சும்மா செழித்தது, உள்ள இடம் இல்லை, அந்த அளவுக்கு பஸ்ஸு நிரம்பி வழிந்தது, போக்குவரத்து அதிகம், இவருடைய வியாபாரம் பலித்தது. அவர் இன்னும் நிறையா பணத்தை அவருக்கு சம்பாதனை கிடைச்சது. முதல்ல எப்படி இருந்தார், வேலை வெட்டி இருந்தார். அப்புறம் ஒரு அளவுக்கு ஏதாவது வியாபாரம் செய்யலாம், பால் வியாபாரம் செய்யலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு குறைஞ்ச விலையில் தரமான பாலை கொடுத்தாரு. அப்புறம் அந்த மாதிரி சொந்தமாக ஒரு மாடு வாங்கினார். அப்புறம் 10 மாடு வாங்கினார். இப்படி வாங்கினோன்னா ரொம்ப பணம் சேர்ந்து போச்சு. அப்புறம் ஒரு 4 பஸ்ஸு விடலாம்டா பெங்களூருக்கு டு கேஜிஎஃப், ஏன்னா ஜனங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளும் ஒரு 4 பஸ் வாங்கி கம்மி விலைக்கு பஸ்ஸு விடலாம் இன்னொன்று. அதில் எக்கச்சக்கமான லாபம் வந்துச்சு. சாரி, எக்கச்சக்கமாக இல்லை, எக்கச்சக்கமான லாபம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணார், அவர் அந்த மாடுகளை வைக்கிறதுக்கு சொல்லிட்டு இடம் பார்த்துருந்தார்.
அதாண்ட ஒரு பழைய பாழடைந்த ஒரு சினிமா கொட்டகை ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அந்த தியேட்டர் அவங்க ரன் பண்ணுறதுக்கு முடியாமல் அந்த தியேட்டரை மூடி வச்சுட்டு பாழடைஞ்சு இருந்துச்சு அந்த தியேட்டர். இவர் என்ன பண்ணார், இந்த பஸ்ஸில் பாலில் வந்து லாபத்தெல்லாம் வச்சுக்கின்னு அந்த தேட்டரவே வேலைக்கு வாங்கிட்டார். சும்மா தானே இருந்துச்சு, யாரும் அதை வாங்கினா போதலான்னு சொல்லிட்டு அந்த முதலாளி தினம் கவலைப்பட்டிருந்தார். யாரும் வந்தாக்கா சும்மா கூட கொடுத்துடலாம், இதை வச்சுன்னு ஒரு பிரயோஜனம் சொல்லிவிட்டு அவர் அந்த தேட்டரை அவருக்கு நடத்துறதுக்கு தெரியாத அப்படியே அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணாருனாக்கா, இதில் வந்து சின்ன சின்ன வருமானத்துகளை வச்சு ஒரு பெருந்தொகையாக பண்ணி அந்த தேட்டரை விலைக்கு வாங்கிட்டார். இது உண்மை கதை, என் காலத்தில் என் கண்ணால் பார்த்த கதை. அவர் என்னிடம் வந்து ஒரு 10 ரூபா காப்பி கொடுத்தாருன்னு கேட்கல, ஆனால் அந்த நிலையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சிறு வியாபாரத்தை ஆரம்பித்து இந்த அளவுக்கு அந்த தேட்டரவே வாங்குகிற அளவுக்கு அவர் பெரிய பணக்காரன் ஆகிட்டார். அப்புறம் இந்த தேட்டரை சுற்றி நிறைய கடைகள் கட்டி விட்டார். நிறைய கடைகள் கட்டி விட்டோன்னே அந்த ஏரியாவில் கடைங்க இல்லாமல் ரொம்ப பேர் இருந்தாங்க. அப்போது இந்த இவர் சுற்றி விட்ட கடை ஒரு நிறையா ஒரு 20-30 கடை கட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அத்தனை கடைகளை வாடகைக்கு விட்டோடனே அதுலேருந்து நிறையா பணம் வர ஆரம்பிச்சது. இந்த மாடுகளை கட்டுறதுக்கும் அது உள்ள ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த தேட்டரை சரிப்படுத்த வேணும், அது ரிப்பேர் பண்ண வேணும், அதை சரியாக ஓடுறதுக்கு என்ன வழி வேணும் பண்ணணுமா சொல்லிட்டு என்ன பண்ணணுமா சொல்லிட்டு சில அறிஞர்களிடம் கன்சல்ட் பண்ணி எப்படி பண்ணாக்கா, முதல்ல அந்த தேட்டரை சுத்தமாக ரிப்பேர் பண்ணிட்டு உள்ள ஃபேனு, விண்டோ சிஸ்டம், காற்று ஓட்டுற சிஸ்டம், நல்ல ப்ரொஜெக்டர், நல்ல விலை உயர்ந்த ஒரு சினிமா மெஷின், சினிமா ஸ்கோப்பில் பயாஸ்கோப், அந்த இது ஒரு தரமான ஒரு மெஷினை சினிமா ப்ராஜெக்டரை வாங்கி வச்சார். முதல்ல வந்து 35 mm படம் ஓடி இருந்துச்சு. அதில் இவர் வந்து 75 mm படம் ஓடுற அளவில் ஒரு தரமான சினிமா ஸ்கோப் 70 mm இதில் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த தேட்டர் ஃபுல்லாக ரொம்ப சுத்தமாக அழகாக ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்ல நிலையில் அதை உருவாக்கிட்டு நல்ல படங்களெல்லாம் புது படங்களெல்லாம் அவர் வர வச்சு போட்டார். அதுலேயும் மற்ற இடத்துலலாம் மற்ற தேட்டரில் எல்லாம் ஒரு டிக்கெட் வந்து 5 rupees, அந்த காலத்துலலாம் அவ்வளோதான் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன் மற்ற தேட்டர்களெல்லாம் வந்து 5 rupees 6 rupees டிக்கெட், மேலே பால்கனி போனால் ஒரு வேலை 10 rupees இருந்திருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து மேலே பால்கனியில் 10 rupees கொடுத்து பார்க்கறத வந்து ஒரு 7-8 ரூபாய்க்கு பண்ணிவிட்டு, இந்த 4-5 ரூபாய்க்கு இருந்த மதியத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுகளுக்கெல்லாம் 3 ரூபா 4 ரூபா இந்த அளவில் பண்ணிவிட்டு பண்ணோன்னா எல்லோரும் புது படம் வருது. அருமையான தேட்டர், ஏர் கண்டிஷன், நல்ல காற்றோட்டம், சுத்தமாக இருக்குது, நல்ல படம் வந்துருக்குதுன்னா புது படம்லாம் வரலான்னு சொல்லிட்டு அந்த தேட்டர் ரொம்ப போய்டும். ஹவுஸ்ஃபுல்லுன்னு ஆகிற அளவுக்கு அவருடைய தொழில் விருத்தி ஆச்சு. இது எல்லாம் நான் சொல்வது உண்மையிலேயே உண்மை சம்பவம். த ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்க, உண்மை சம்பவம், உண்மை கதை. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டீர்களா, எப்படி வியாபாரம் செய்யலாம் என்று. இவர் மூலியமாகவே நான் நமக்கு அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் செய்யலாம் இல்லையா? பாருங்கள், உங்களுக்கு ஒரு உண்மை கதை அந்த உண்மை கதை சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என் அன்பு செல்வங்களே, நீங்களும் ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால்
எளிய வியாபாரத்தை ஆரம்பியுங்கள். குறைந்த விலையில் உங்கள் வியாபாரத்தை நடத்துங்கள். அது படிப்படியாக அது முன்னேறும். அப்பொழுது நீங்கள் அப்பொழுது கூட குறைந்த விலையில் அக்கம் பக்கம் இருக்கிற கடைகளில் விட ஒரு 10 பைசா, ரூபா 10 ரூபா கம்மியாக வியாபாரம் பண்ணுங்கள். உங்களுடைய வியாபாரம் செழிக்கும். அப்பொழுது தாத்தா சொன்னாரா, நம்ம அதே மாதிரி பண்ணலாம் பண்ணி நீங்கள் பெரிய நிலைக்கு வருவீர்கள். நீங்கள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஓகே செல்வங்களே, தயவுசெய்து நான் சொல்லும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு நீங்களும் வியாபாரம் செய்ய ஆரம்பியுங்கள். வணக்கம்.